வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மாம்சத்தில் முடிவு பெறுவோர் அநேக தேவ பிள்ளைகளும் ஊழியரும் ஆவியில் ஆரம்பம் பண்ணினது மெய்தான். ஆனால் நாளாவட்டத்தில் மாம்சத்தில் முடிவு பெற்றோராய் நிற்பதனை காணுங்கால் கண்கள் நீர் சொரிகின்றன. கலாத்தியர் 3:3. அவர்களை புத்தீன என்றுதானே வேதம் அழைக்கிறது. அவர்கள் பட்ட பாடுகளும் தியாகமும் வீணாக்கப்பட்டு விடுகிறதே. வசனம் 4. அவர்களுக்குள் அற்புதங்களை நடப்பித்தவர் மறக்கப்பட்டு போனாரே. வசனம் 5. விட்டுவிட்டவைகளை திரும்ப தேடுவோராயும் வெறுத்து தள்ளினவைகளை அள்ளி அணைப்பவர்களாயும் மாறிவிட்ட கொடுமைதான் என்ன? கக்கினதை தின்னும் நாய் என்றுதானே எண்ண தோன்றுகிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் கெட்டுப்போவதோடு மற்றவர்களுக்கும் எடுதலாய் மாறிவிட்டனரே. ரோமன் கத்தோலிக்க மதத்தினை சேர்ந்த ஒரு வாலிபன், படித்தவன், ரட்சிக்கப்பட்டான். ஆவிக்குரிய சபை என்று அழைக்கப்பட்ட சபைக்கு சென்றான். ஆராதனை நடத்தி கொண்டிருந்த போதகர் திடீரென்று விசிலடித்தார். அது அவனை பின்வாங்க பண்ண போதுமான பலன் உள்ளதாயிருந்தது. அத்தனை வைராக்கியமாய் மனம் திரும்பினவன் இன்று ஆராதனைகளில் கலந்து கொள்ளவும் மறுக்கிறான். என்னே பரிதாபம்! மாம்சத்தில் முடிவு பெற்ற சிலருடைய காரியங்களை வரிசைப்படுத்துகிறேன். இவைகள் நம்மை தாக்காதபடி காத்துக்கொள்வோம். இது கடைசி காலம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் அல்லவா? 1 யோவான் 5:18. பதவி. இதற்காக எதையும் செய்ய துணிபவன் அரசியல்வாதி. அவனுக்கு கொள்கைகள் தானும் தெரியுதல்ல. பதவி பெறுவதில் குறியாயிருக்கும் இவன் யாரையும் விட்டுவிடவோ யாரோடும் சேர்ந்து கொள்ளவோ தயங்க மாட்டான். அதற்கு இசைவாக ஏதாவது காரணம் சொல்லி சப்பை கட்டுவான். ஆனால் இன்று கிறிஸ்துவின் அடியவர்கள் என அழைக்கப்படுவோர் மத்தியில் இது சகஜமாக காணப்பட ஆரம்பித்து விட்டது. நன்றாக ஓடினவர்களும் இந்த காரியத்தில் அகப்பட்டு கொண்டு துணிகரமாக செயல்படவும் பேசவும் ஆரம்பித்து விடுகிறார்களே. அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் மனிதரால் வரும் மகிமை. அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பல்லவா? லூக்கா 16:15. இதனால் உண்டாகும் கசப்பு, வெறுப்பு, காயங்கள், பகை எத்தனை! இந்த பதவி ஆசை ஆவிக்குரியோரை மாம்சக்கிரியையினால் நிறைந்தவர்களாக எவ்வளவு எளிதாக மாற்றிவிடுகிறது. கலாத்தியர் 5:19-21 வரை. பதவியினை பிடிக்க எவரையும் நண்பராக்கிக் கொள்ள விரும்புவோரும் அதற்கென பணத்தினை கொட்டி செலவழிப்போரும் ஏராளம். பதவி பணி செய்வதற்கே என்பதனை உணர்ந்தவர் ஒரு சிலரே. விரல் விட்டு எண்ணிவிடலாமே. பட்டம். கஷ்டப்பட்டு படித்து பட்டம் பெற நினைப்பவர்களை காட்டிலும் குறுக்கு வழியில் பட்டம் பெற நினைப்பவர்களே அதிகம் ஆவிக்குரிய உலகில். அதுவும் எதற்காக? தன்னை ஒரு பொருட்டாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. குறைகுடம் கூத்தாடும் என்ற பழமொழியின் நிறைவேறுதலாய் அலைபவர்கள் எத்தனை பேர்! பட்டங்கள் பெறுவது தவறல்ல. வேலை வாய்ப்பினை அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயம் இன்றைய வாலிப சமூகத்திற்கு உண்டாகியுள்ளது. ஆனால் ஆண்டவரின் வார்த்தைகளை போதித்து அவரின் வழிதனை மற்றவர்களுக்கு காண்பித்து கொடுக்க அழைக்கப்பட்டவர்கள் பட்டங்களின் மீது அலாதி பிரியம் கொள்வது எப்படி? ஆவிக்குரிய வாழ்வின் உன்னத நிலையில் லாபமான யாவும் குப்பையாகத்தான் தெரிய வேண்டும். பிலிப்பியர் 3:7. பட்டம் பெற்றவர்கள் தேவ காரியத்தில் ஈடுபாடு கொள்வது அவசியம். ஆனால் பட்டங்கள் பெறும் விதத்தினையும் அவற்றினை காட்டி தம்பட்டம் செய்யும் காரியங்களையும் கவனித்து பார்க்கும்போது இந்த பட்டங்கள் இவர்களின் ஆவிக்குரிய கண்களை குருடாக்க போதுமான பலன் கொண்டதாக உள்ளது என்பது வெளியாகிறது. பண ஆசையினால் விழுங்கப்பட்டவர்களுக்கு கணக்கில்லை. 1000 ஆவிக்குரியவர்களை இது விழுங்கி ஏப்பம் போட்டு நிற்கிறது.
பொன் வெள்ளி இல்லை, ஆனால் அதனை காட்டிலும் விலைமதிப்பில்லாத விசுவாசத்தினை கிரியையில் காண்பித்தவர் ஆதி அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர் 3:6, 1 பேதுரு 1:7. பணத்தினை மற்றவர்களிடத்திலிருந்து பறிக்க உதவும் அநேக தந்திர திட்டங்கள், மாய்மாலங்கள், வஞ்சக வார்த்தைகள், பொய்கள், பொய் வாக்குறுதிகள், பொய்யான அடையாளங்கள், விளம்பரங்கள் என அடுக்கிக் கொண்டே போகலாம். ஏனெனில் எல்லா தீமைக்கும் அது வேறல்லவா? 1 தீமோத்தேயு 6:10. பலவிதமான காணிக்கைகளை குறித்தும் காணிக்கைக்கான விசேஷ பிரசங்களையும் கேட்டு மனம் பேதலித்து போனவர்களுக்கு குறைவில்லை. தங்களின் ஆசையை நிறைவேற்ற கர்த்தர் சொன்னார் என்ற வார்த்தையோடு வெளியாகும் காரியங்களை கணக்கிட்டும் பார்க்க முடியாது, அத்தனை அதிகம். இதனால் தங்களை கிரயித்து கொண்ட ஆண்டவரை மறுதலித்தவர்கள் தேவகுமாரனாம் கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறவர்கள். பணம் படைத்தோரே மதிக்கப்படும் பொல்லாத காலம் இது. இது ஆவி பெற்றோரையும் மூழ்கடித்து விட்டதுதான் கொடுமை. புகழ். கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். 2 கொரிந்தியர் 10:18. ஆனால் மனுஷர்கள் தங்களை புகழ வேண்டும் என்று செய்தவைகளை தாரை ஊதி கொண்டாடுவோர் மத்தேயு 6:2 செய்யும் யுக்திகளை கண்டவர்கள் நாம். தங்களின் பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மாய உலகத்தின் வழிகளை பின்பற்றுவோர் சில காலம் கழித்து உலகத்தினரை விட எந்த விதத்திலும் வித்தியாசமில்லாமல் வாழ்பவர்களாக மாறிவிடுகின்றனர். உலகம் உங்களை பகைக்க மாட்டாது என்று பிரபலமாக விரும்பும் நபரை பார்த்து இயேசு சொல்கிறார். யோவான் 7:4-7. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கும் முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள் என்று ஆவிக்குரியவர்களை பார்த்து அவர் சொல்கிறார். யோவான் 15:18. உலகத்தின் அங்கீகரிப்பை தேடும் எந்த மனிதனும் புகழை நாடுகிறான் என்பது தெளிவு அல்லவா? மாம்ச இச்சை. பால்யத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டியவர்கள். 2 தீமோத்தேயு 2:22. சோதோமியரைப் போல பணமும் புகழும் வரும்போது மாம்சத்தின் இச்சைகளுக்கு தங்களை விற்று போட்ட அநேக பெண்களுக்கு இடரலாய் மாறி சிலர் இதனால் கெடுக்கப்பட்ட நிலையில் சொல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் வாழும் நிலையினை நாம் அநேக இடங்களில் கண்டு திகைக்கிறோம். வரங்கள் கிரியை செய்கிறதே என்று வசீகரிக்கப்பட்ட விட்டில் பூச்சிகள் போல அழிந்து போனவர்களின் புலம்பல் பரலோகத்தினை எட்டுகிறதே. உன்னில் ஒருவன் தன் அயலானுடைய மனைவியோடு அருவருப்பானதை செய்கிறான், வேறொருவன் முறைகேடாய் தன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறான், வேறொருவன் தன் தகப்பனுக்கு பிறந்த தன் சகோதரியை பலவந்தம் பண்ணுகிறான். எசேக்கியேல் 22:11 என்று தேவன் அன்று தம் ஜனத்தினை பார்த்து புலம்பினது போல புலம்புகிறாரே. எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து சோதோமை போலும் கொமோராவை போலும் இருக்கிறார்கள். எரேமியா 23:14 என்பது அந்த நாட்களுக்கு மாத்திரமல்ல, இந்த நாட்களுக்கும் உரிய தீர்க்க தரிசனம் அல்லவா? எப்படி நடந்தாலும் வரங்கள் கிரியை செய்கிறதே என்ற துணிகரம் அநேகரை இன்னமும் குருடாக்கி வைத்திருக்கிறதே. இவர்கள் எல்லாம் ஒரு நாள் நன்றாக ஆவியில் ஆரம்பம் செய்தவர்கள்தான். பரிசுத்தத்தினை குறித்து பகிரங்க அறிக்கையிட்டவர்கள்தான். பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டவர்களின் நிலைமையை என்னை அதிரச் செய்கிறது. ஆடம்பரம். வாழ்வில் வசதிகள் பெருகும்போது, வருமானம் பெருகும்போது, வாய்ப்புகள் பெருகும்போது மனிதன் தன்னை அறியாமலேயே சுகபோகத்திற்கும் ஆடம்பரத்திற்கும் விற்றுப்போட வாசல்கள் திறக்கின்றன. தேவையற்ற காரியங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற மாம்ச ஆவல் அவனில் தட்டி எழுப்பப்படுகிறது. அலங்காரம் என்ற பெயரில் ஆடம்பரம் உள்ளே நுழைகிறது. தன்னை சுற்றியுள்ள தேவைகளையோ தேவையுள்ளவரையோ குறித்த கரிசனையோ கவலையோ இல்லாமல் செய்து விடுகிறது. பின்னர் ஏறின ஏணியிலிருந்து இறங்க முடியாமல் போய்
பந்தா ஜீவியத்திற்கு தள்ளுகிறது. பின்னர் ஆடம்பரத்திற்கு வக்கலாத்து வாங்க செய்து, நாங்கள் ராஜாவின் பிள்ளைகள், எனவே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எளிமையும் தாழ்மையின் ரூபமாக வாழ்ந்த இயேசுவின் சீடர்களை வஞ்சிக்க வைத்து போதனை செய்கிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம் தலையின் மேல் உண்டு, எனவே நாமும் செல்வ சீமான்களாய் வாழ வேண்டும் என்கின்றனர். ஆனால் ஆபிரகாம் அன்று நடுப்பகலில் நடந்து போன வழிப்போக்கர்களை பின்னர் தான் அவன் அறிவான், அது கர்த்தரும் அவருடைய தூதரும் என்று. தன்னிடத்தில் வரவழைத்து விருந்து கொடுத்த போது அது மரத்தடியே என்பதனை மறுதலிக்கும் இவர்கள் ஆதியாகமம் 18:4 தங்களின் ஆடம்பர வாழ்க்கையை மற்றவர்களிலும் ஏவி விடுகின்றனர். ஒட்டுமொத்தத்தில் தேவ ஜனம் உலகின் மக்களை காட்டிலும் உல்லாசமாக வாழ ஆரம்பித்து விடுகிறது. ஆடம்பரங்கள், மேட்டிமைகள், ஆசாபாசங்கள் பெருகிடுதே. ஆயிரமே நரக வழி போகின்றனரே. நீரே அல்லாமல் யாருண்டு மீட்க, ஆண்டவரே இறங்கும் என்றுதான் பாடத் தோன்றுகிறது. ஒத்துப்போகுதல். இன்று அநேக தேவ மனிதர்கள், பெரியவர்கள், சத்தியத்தினை கூறி அறிவித்தவர்கள் மாய்மாலக்காரரோடும் வஞ்சகர்களோடும் பொய்யரோடும் வரங்களை கொண்டு வியாபாரம் செய்பவர்களோடும் தேவ வார்த்தைகளை தங்களுக்கு சாதகமாக்கி இவர்களோடும் குலாவி தங்களுக்கு அழிவினை வரவழைத்துக் கொள்கிறார்கள். தனித்து ஜீவிக்க அழைக்கப்பட்ட ஜனம் மீகா 7:14 இன்று தன்னிச்சையாக அன்று பீலேயாமின் போதகத்தால் விற்று போட்ட பாலாக்கின் வழியில் இசைந்து போவதற்கு ஏதுவானவைகளை செய்த வெளிப்படுத்தல் 2:14 எண்ணாகமம் 25:1-3 ஏவப்பட்டுள்ளனர். என்னே பரிதாபம்! குறுக்கு வழி. அனைவரும் குறுக்கு வழியில் சம்பாதிப்பதனையும் புகழ் பெறுவதனையும் விலைக்கரம் செலுத்தாமலேயே மேலே எழும்புவதையும் வாஞ்சிக்க ஆரம்பித்துள்ளனர். விளைவு, வேதம் சொல்லாத அநேக வியாபார முறைகள் பின்பற்றப்பட்டு தேவனுடைய வீடு வியாபார ஸ்தலமாகவும் கள்ளர் குகையுமாக மாறி வருகிறது. யோவான் 2:16, லூக்கா 19:46. பையை நிரப்புவதே குறியாகிவிட்டதினால் ஆவிக்குரிய வர்ணம் தீட்டப்பட்ட வலைகளை விரிப்பது இவர்களுக்கு எளிதாகி விடுகிறது. பேதைகளும் இதில் எளிதாக மாட்டிக்கொள்கிறார்கள். நீதிமொழிகள் 1:13-19. சீமோன் என்ற மாயவித்தைக்காரன் வழியில் அநேகர் பரிசுத்தாவின் வரங்களை பெற்றுக்கொள்ள தீவிரம் காட்டுகின்றனர். அப்போஸ்தலர் 8:18-19. தாங்கள் கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருப்பதனை அறியக்கூடாதவர்கள். வஞ்சனையினால் வந்த போஜனம் மனிதருக்கு இன்பமாயிருக்கும், பின்னே அவனுடைய வாய் பருக்கை கற்களால் நிரம்பும். நீதிமொழிகள் 20:17. ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. நீதிமொழிகள் 20:21 என்பது உண்மை அல்லவா? வருங்கால கவலை. என் பின் சந்ததிக்கு என்ன வைத்து போவேன் என்ற கவலை இன்று அநேக ஆண்டவரின் தாசர்களையும் ஆட்டி படைக்கிறது. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். நீதிமொழிகள் 19:14 தான் என்றாலும் ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும். இதுவும் மாயையும் பெரிய தீங்குமாய் இருக்கிறது. பிரசங்கி 2:21. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்பதுதானே தாவீதினுடைய வார்த்தை. சங்கீதம் 37:25. தேவனின் உடன்படிக்கையையும் தேவ ஆசீர்வாதத்தினையும் தேவ வல்லமையையும் குறித்து பேசுவோர் வருங்காலத்தினை தீர்மானிக்க மாத்திரம் குறிப்பாக பிள்ளைகளை பொறுத்தமட்டில் குழம்பி புலம்பி திரிவது ஏன்? அது அவர்களை மாமிசத்துக்குரியவளாக மாற்ற வல்லமை கொண்டதாய் மாறிவிடுகிறதே. மத்தேயு 6:31-32. கிருபையை வரங்களை விலை பேசுதல். சத்தியத்தை வாங்கு, அதனை விற்காதே. நீதிமொழிகள் 23:23 என்பதே ஞானியின் வாக்கு. ஆனால்
இன்று அநேகருடைய வழிகளை கவனித்து பார்த்தால் தேவன் கிருபையாய் நம்பி தந்த வரங்களை தவறாக உபயோகித்து தரக்குறைவான வாழ்வு வாழ தங்களை ஒப்புக் கொடுத்தோர் மத்தியில் எலிசாவை போல நாகமானின் காணிக்கையும் பெற்றுக்கொள்ள மறுக்கும் தேவ மனிதர்கள் எங்கே? தானியேலை போல பெல்சாத்சார் கையில் துணிச்சலோடு வேறொருவனுக்கு கொடும் என்று முழக்கம் திரும்ப கேட்கப்படாதோ? 2 ராஜாக்கள் 5:16, தானியேல் 5:17. கேயாசிகளே இன்று அதிகமாக காணப்படுகின்றனரே. 2 ராஜாக்கள் 5:26. தரிசனம் கோட்டை விடுதல். தேவன் அழைத்த அழைப்பில் நிற்கக்கூடாமல் போய் பெற்ற தரிசனத்தை மறந்து மற்றவர்களையும் பார்த்து காப்பியடித்து தங்கள் வழிகளை மாற்றிக்கொண்டவர்கள் உண்டு. பிரச்சனைகளை எதிர்கொள்ள பலமில்லாமல் திருமணத்தினால் செய்ய வேண்டியதனை செய்ய முடியாமல் போனவர்களும் உண்டு. லூக்கா 14:20. என்னவென்றாலும் நான் பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அப்போஸ்தலர் 26:19 என்ற பவுல்களைத்தான் தேவன் என்று தேடுகிறார். தரிசனத்தினை கோட்ட விட்டவன் சீக்கிரமாய் மாம்சத்தில் வழியில் விழுந்து விடுவானே. தங்களுக்குரியவைகளையே தேடுதல். பவுலின் குழுவில் ஒரு மனிதன் மாத்திரம் வித்தியாசமானவன். மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடினவர்கள். பிலிப்பியர் 2:21. ஆத்மாக்களை குறித்த வாஞ்சை பாரம் வர வர குறைந்து போய் ஊழியம் வாழ்க்கையாக மாறும்போது இது எளிதாக நடக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். ரோமர் 16:18. அன்று எரேமியா தீர்க்கன் மூலம் அவனுடைய எழுத்தன் பாராக்கை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? தேடாதே. எரேமியா 45:5 என்ற வார்த்தைகள் அநேகருடைய காதுகளில் தொனிக்கப்பட வேண்டியது. ஆனால் யாவர் மீதும் தீங்கு வரும்போது உன் பிராணனை உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளாக்குவேன் என்பது எத்தனை பெரிய வாக்கு! வசனம் 5 பின்பகுதி. மற்றவர்களோடு இசைந்து செல்லாமை. தேவராஜ்ய பணி ஒரு கோல்ஃப் ஆட்டம் அல்ல, மாறாக அது குழு விளையாட்டை போன்றதே. இதைத்தான் இயேசுவும் செய்தார். ஒத்துப்போகுதலை வெறுக்கும் வேதம் இசைந்து போகுதலை பரத்தின் ஞானம் என்று அழைக்கிறது. யாக்கோபு 3:17. அது இணக்கம் உள்ளதல்லவா? மற்றவர்களால் காயப்பட்டு விடுவேன் என்ற பயம் அநேகரை தள்ளி வைக்கிறது. சுயம் சாகடிக்கப்படாதோரின் நிலைமை பரிதாபமே. சரீர அமைப்பில் வேறுபட்ட அவயவங்கள் இணைக்கப்பட்ட தலையோடு செயல்படக்கூடும் என்பதனை புரிய இயலாதோர், வெற்றி நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதனை விளங்கி கொள்ளாதோர் இணைந்து செயல்பட முடியாமல் கஷ்டப்படுகின்றனர். இது ஆவியின் பலத்தால் மேற்கொள்ளப்பட்டால் ரோமர் 8:13 எளிதானதே. ஆனால் முடியாமை இன்று அநேகரை மாம்சத்தில் முடிவு பெற செய்துவிட்டது. தேவராஜ்யத்தினையும் தேசத்தையும் குறித்த தெளிவில்லாமை. பெரிய தேசத்தில் திறந்த வாசல் எதற்காக? குறுகிய இடத்தில் கூடாரமடித்து அதனையே உலகமாக எண்ணி அதற்குள் இருப்பவர்கள் மாத்திரம் பரலோகம் சென்றால் போதும் என்ற எண்ணம் சத்ருவால் தரப்படுவதே.